வணக்கம் நண்பர்களே. களம் 18 நிகழ்ச்சியில் இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைகிறார் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திரு நயினா நாகேந்திரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம், வாழ்த்துக்கள் சார். ஒரு மிக முக்கியமான தருணத்தில் தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர், நிச்சயமாக இதுக்கான தயாரிப்புகளோடு உங்கள் மனம் இருக்கும், அது தெரியும். ஏன்னா களத்தில் நீண்ட நாளாக பயணிக்கிற ஒருத்தர் தான். சவால் அப்படின்னு எதை பார்க்குறீங்க? இல்லை, சவால்ங்கிறது இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை அவங்களுடைய இன்கம்பரன்ஸ் எல்லாம் நம்ம மீட் அவுட் பண்ணி அதை நம்ம மீட் அவுட் பண்ணி வர்றது தான் ஒரு சவாலை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அவங்களுடைய ஆன்டி இன்கம்பரன்ஸ் இருக்குது, அதை நம்ம மீட் அவுட் பண்ணி நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற வைக்கணும். இப்போ நீங்கள் அதிமுகவில் நீண்ட நாள் பயணித்த ஒருத்தர், இங்கே 8 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இப்போ பாஜக தேசிய நீரோட்டம்லாம் போன பிறகு நீங்கள் பயணித்த ஒரு கட்சியோட கூட்டணி அமைது, நீங்கள் தலைவராகிற அதே நாளில் எப்படி உணர்ந்தீங்க அது? இல்லை, அதாவது அதிமுகவிலேருந்து நம்ம வெளியே வந்தோம். அம்மாவுடைய மறைவுக்கு பின்னால் வெளியே வந்த பிறகு கட்சி வெளியே வந்துட்டோம்னு ஒரு நினைப்பு இருந்தது. தேச நலன் இருக்கிற காரணத்தினால் தேசிய கட்சி மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பு இருந்தது. ஆனால் அது பிறகு அதுலேயே இருந்து உழைச்சி அதுலேயும் சட்டமன்ற உறுப்பினராகி 2 முறை பாராளுமன்ற வேட்பாளராக இருந்து வெற்றி வாய்ப்பு இல்லைன்னா கூட சட்டமன்ற கட்சித் தலைவராக தொடர்ந்து பணியாற்றியிருந்த சூழ்நிலையில் அப்புறம் இந்த பாராளுமன்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்சி தேர்தல், இந்த தேர்தலில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதுலேயும் இன்னொரு வாய்ப்பு என்னென்னா, மதிப்புக்குரிய உள்துறை அமைச்சர் அவர்களே நேரடியாக அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது அன்றைக்கே முடிவானது என்பது ஒரு சந்தோஷமான விஷயம். ஒரு தொலைபேசி அழைப்பில் கூட்டணி உறுதி செய்திடலாம் அப்படின்னீங்க. அந்த அழைப்புக்கான தேவை கூட இல்லாமல் அந்த கூட்டணி அமைஞ்சிச்சோ? நீங்கள் தவறாக சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நான் தொலைபேசி கூட்டணின்னு சொல்லலை. நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, அன்னைக்குள்ள இல்லை, அது இன்டர்பிரேஷன் ஆகி போச்சு. ஆனால் இபிஎஸ் அவர்கள் எனக்கு ஏற்கனவே நெருங்கிய நண்பர். நாங்கள்லாம் ஒன்றாக பணியாற்றிருக்கிறோம், அமைச்சரவையில் இருந்திருக்கிறோம். நெருங்கிய நண்பர் கூட என்பதனால தான் நம்ம அண்ணன்ட்ட போய் பேசினாலே போதுமே அப்படிங்கிற அர்த்தத்தில் சொன்னேன். ஆனால் அது இப்போ நீங்கள் ஃபோனில் பேசினா அப்படிங்கிறீங்க. நட்பு அடிப்படையில் தான் நான் சொன்னேன். அதாவது நீங்கள் வேறு விதமாக ஓகே, நீங்கள் வரக்கூடிய விமர்சனங்களுக்கான பதிலாக அதை வைக்கிறீங்க. நான் ஏன்னா ஏற்கனவே ஒரு நல்ல ஒரு நட்பு ரீதியாக நீங்கள் இருக்கக்கூடிய அழைப்பு பாசிட்டிவ் சைடில் சொல்கிறீங்க அந்த இடத்துல இருந்து. ஆனால் நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு. அப்போ அவர் என்ன மீன் பண்ணுறாரு, அழுத்தங்கள் மூலமாக வர வச்சிட முடியுமாங்கிற விமர்சனங்கள் ஒரு பக்கம் வச்சாங்க. அப்படி இல்லை. ஓகே, ஒரு கூட்டணி அமைஞ்சிருச்சு. நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தவர்கள் தான் 2021 புதிதில்லை. இப்போ மீண்டும் வந்திருக்கீங்க. 2021 வெற்றி பெற முடியாத ஒரு கூட்டணி அப்படின்னா இப்போ 26 அது எப்படி வெற்றி கூட்டணியாக மாறும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. 2001 வெற்றி பெற முடியாத கூட்டணி சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்றைக்கி ஏற்கனவே இருந்தவங்க, இப்போ புதிதாக சேர்ந்தவங்க எல்லாரும் சேர்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக என்னை பொறுத்தவரையில் 140-150 இடங்களுக்கு மேலாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது ஒரு இலக்குன்னு வச்சுருக்கீங்களா, இல்லை நீங்கள் ஏதாவது வாய்ப்பு இருக்கிறது? ஓகே, எங்களுடைய இலக்கு ஆட்சி அமைக்கணும், திமுக ஆட்சியை அப்புறப்படுத்தணும். இப்போ அந்த இடத்துல என்ன கேள்வி வருதுன்னா, ஆட்சி அமைக்கிறதுங்கிறது என்ன, கூட்டணி ஆட்சியா அல்லது பாஜக அதிமுக கூட்டணி அப்படிங்கிறதோட மட்டும் நிற்கிதா? அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொன்னது தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு பேர். அது மதிப்புக்குரிய இபிஎஸ் தலைமையில், அவர்களுடைய தலைமையில், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற அளவுக்கு அவர் சொல்லிட்டாரு. அவர் தலைமையில் தான் கூட்டணி அப்படின்ட்டாரு. ஆனால் அவருடைய ட்விட்டர் பதிவிலையும் உள்துறை அமைச்சர் போட்டிருந்தது கூட்டணி ஆட்சி என்பதாகத்தான் இங்கே பொருள்படுறது. அப்போ அந்த கேள்வி முன்வைக்கப்பட்டது. அது கூட அவர் என்ன சொன்னார்னா, தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அப்படிங்கிறதாக அதை பார்த்தாங்க. இப்போ இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு கூட்டணி மட்டும்தான், கூட்டணி அமைச்சரவை இல்லை அப்படிங்கிறார். அப்படிதான் பேசல. அமித்ஷா சொன்ன கருத்து தான் என்னுடைய கருத்து. அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்களோ, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும், முதலமைச்சர் இபிஎஸ் அவர்கள். அந்த கருத்தை தான் எப்படி புரிஞ்சுக்கணும்னு நான் கேட்குறேன். அமைச்சரவையில் பாஜக பங்கேற்கும் இல்லை, அது நம்ம இப்போ ஒன்றும் எதுவுமே சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா இன்றைக்கி எத்தனை கட்சி, எத்தனை எம்எல்ஏக்கள், கூட்டணி பேச்சுவார்த்தை, கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையும் வச்சு தான் பேச முடியும். ஆனால் தேர்தலுக்கு எப்போவுமே இப்போ நீங்கள் தமிழ்நாடு இது வரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றில் கூட்டணி ஆட்சி அப்படின்னு இது வரைக்கும் இருந்ததில்லை.
தமிழ்நாட்டில். ஆனால் கூட்டணியாக ஆட்சி அமைப்போம்னு ஒரே ஒரு தேர்தலை சந்திச்சாங்க 1980. அப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்து அந்த தேர்தல் சந்திக்க யார் முதலமைச்சருங்கிற கேள்வி இருந்துச்சு. ஆமாம். அப்போ வந்து இந்திரா காந்தி அம்மையார் நாங்கள் சொல்கிறோம் யார் முதலமைச்சர்னு சொல்லுவோம் அப்படின்னு அவங்க அன்றைக்கி சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி சொல்லலை. அப்படி இன்றைக்கி வந்து அண்ணன் இபிஎஸ் முதலமைச்சர். இப்போ களம் மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக இது இருதுருவ ஒரு போட்டியாக தான் இருக்குது. இருமுனை போட்டி அப்படிங்கிறது இருதுருவ அரசியல் அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் இருந்துட்டுருக்கு. இந்த களம் மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன் இப்போ வந்து கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு இருக்குன்னு பாஜக நினைக்குது? இல்லை, நான் கூட்டணி ஆட்சின்னு நானும் சொல்லலை. இப்போ பாஜகவும் நினைக்கல. அதாவது என்ன திரு அமித்ஷா அதுதான் மீன் பண்ணுறாரு. இல்லை அப்படி நீங்கள் என்டிஏ கவர்மெண்ட்டு சொல்கிறாரு. அது என்டிஏ ஆட்சி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது எப்படின்னு பார்த்துக்கலாம். ஒரு கூட்டணி அறிவிக்கும் போது 2 தரப்பிலிருந்தும் தான் ஒரு அறிவிப்பை கொடுப்பாங்க. ஒருத்தர் மட்டுமே சொல்றாரு, ஒருத்தர் கேட்டுட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத டிக்டேட் பண்ணாரா திரு அமித்ஷா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அப்படி எடுத்துக்கூடாது. அன்னைக்கான ப்ரெஸ் மீட் வந்து அன்னைக்கு ஏற்கனவே அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் ப்ரெஸ் மீட் கொடுங்க, நீங்கள் இன்னொரு நாள் கொடுத்துக்குங்க அப்படின்னு தான் அன்றைக்கி பேசியிருந்தாங்க. வீட்டில் வச்சு பேசும்போது அப்படி தான் பேசினாங்க. ரொம்ப விரைவாக இந்த ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்குதா? அதாவது ஒரு அவசர கதியில் நடந்த கூட்டணின்னு பார்க்கணுமா? இன்னும் ஓராண்டுக்கு மேலே தேர்தல் இருக்குது. ஆனால் இப்போதே இந்த கூட்டணி அமைக்க வேண்டும் அப்படிங்கிற தேவை இருக்குன்னு பார்க்குறீங்களா? அதாவது எப்படின்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீங்கள் 96 தேர்தலை பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் காங்கிரஸும் அதிமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி உடனே முடிவு பண்ணாங்க. ஆனால் அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா, இவங்களை அவங்க ஏற்றுக்கல, அவங்கள இவங்க ஏற்றுக்கல. அதனுடைய விளைவு என்னாச்சுன்னு தெரியும். அதனால என்னென்னா, கொஞ்சம் அட்வான்ஸாகவே பண்ணி எல்லா கட்சி தோழர்களையும் ஒன்றாக இணைச்சு ஒரு பாடுபடுவதற்கு செயல்படுவதற்கு இது ஒரு நல்ல வழியாக இருக்கும். 2 கட்சி தொண்டர்கள்ட்டையும் இணக்கம் வர்றதுக்கு கால அவகாசம் தேவை அப்படின்னு ஒரு பார்வை தொடர்ச்சியாக முன்வைக்கிறாங்க. பாஜக தலைவர்கள் சொல்கிறாங்க, அதிமுக தலைவர்களும் சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த ஒரு ஜெல்லாகிறதுக்கான தேவை இருக்குது. 2 தொண்டர்களும் பிரிந்திருக்கிறார்கள் அப்படின்னு பொருள் கொள்ள வேண்டியிருக்கா? ஒரு கேப் இருக்கா? இல்லை, பிரிந்திருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பாராளுமன்றத்தில் அவங்க ஒன்றாக இல்லை. ஆமாம், அவ்வளோ. பாராளுமன்றத்தில் ஒன்றாக தனித்து தான் போட்டிட்டீங்க. களத்தில் நேர் எதிர் நிலையில் தான் இருந்து அந்த விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. இப்போ அது ஒன்றா சேர்கிறதுக்கு ஒரு கால அவகாசம் தேவை அப்படின்னு பார்க்க. இல்லை, கால அவகாசம் எப்படினாலும் அவங்க ஏற்கனவே பிரிந்திருந்தாங்க. அந்த கூட்டணி இல்லை, பிரிந்திருந்தாங்கன்னு சொல்ல விட அன்னைக்கு கூட்டணி இல்லை. கூட்டணி இருக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகமெல்லாம் 2 கட்சியினுடைய தோழர்களுக்கும் இருந்தது. அதை வந்து ஒரு சமன்படுத்தணுங்கிறதுக்காக தான். இப்போ இயல்பாக 2 கூட்டணிகள் இங்கே இருந்துச்சு. நீங்கள் சொல்கிற மாதிரி 2024 தேர்தலில் திமுக கூட்டணி ஒரு பக்கம், அதை எதிர்க்கிற 2 பிரதான கூட்டிகள் மற்ற கட்சிகள் இருந்தானா கூட பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி. இப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கும்போது 2 கூட்டணி தலைமைகள் மட்டும்தான் கூட்டணி அறிவிக்கிறீங்க, கூட இருக்கிற கட்சிகளை அப்படியே விட்டுட்டிங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. இல்லை, அதாவது அவங்க ஏற்கனவே இருக்கிறாங்க. பட் இவங்க வந்து ஏற்கனவே இப்போ புதுசாக வந்திருக்கிறாங்க இல்லையா, அதனால தானே சேர்க்கணும். இல்லை, இப்போ ஏன்னா பாமகவுடைய திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள்ட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கீங்களான்னு கேட்கும்போது அவர் வந்து அதுக்கு நேரடியான பதில் சொல்கிறத தவிர்க்கிறாரு, அல்லது கூட்டணியை கமிட் பண்ண மாட்டேங்கிறாரு. அப்போ இன்னும் அவங்களுக்கெல்லாம் கால அவகாசம் தேவைப்படுது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது என்னன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு தேர்தல் நடக்கும்போது கூட்டணி இருந்து தேர்தல் நடக்கும். அந்த கூட்டணி இந்த ஆட்சி முடிகிற வரைக்கும் அப்படியே போகலாம். இப்போ திமுக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் கூட்டணி அப்படி தொடர்ந்து இப்போ இது வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ அது இன்னும் ஒரு வருஷம் இருக்குது, இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஏன் அந்த சந்தேகம் உங்களுக்கு வருது? இல்லை, நான் சந்தேகம் இல்லை எனக்கு. நான் பொதுவாக என்ன நடைமுறையில் உள்ளதை சொல்கிறேன். அது அரசியலில் என்ன வேணால் நடக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். சரி. அதனால் வந்து என்ன, ஒவ்வொரு காலம் சில முடிவுகளை எடுக்கும்போது சில விஷயங்களை பேசி முடிவெல்லாம், சில தேவை என்னென்னா சில விஷயங்களை கொள்கை ரீதியான இது இந்த மக்களுக்கு செய்யணும், எங்கள் மக்களுக்கு இந்த ஏரியா மக்கள் இதை செய்யணும், அதை செய்யக்கூடாது அப்படின்னு சில திட்டங்கள் இருக்கலாம். அது பேசி முடித்த பிறகு வரலாம்.